தேனை எந்தெந்த ஆகாரத்தோடு வேதத்தில் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு 5 காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, யெகோஷுவா அவர் உயிர்த்தெழுந்த பிறகு மீனும் தேன் கூடையும் அவர் சாப்பிட்டார் என்று வேதம் சொல்லுது. அடுத்தது, அப்பத்தையும் தேனோடு கூட எரேமியா தன்னுடைய பிள்ளை வியாதியாக இருக்கும்போது தீர்க்கதரிசி போய் இதை கொண்டு போய் கொடுத்து விசாரி என்று சொல்கிறான். அடுத்தது, காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் சாப்பிட்டு வளர்ந்தவன் தான் நம்ம யோவான் ஸ்நானகன். அப்புறம் வேதம் சொல்லுது, மீதியாக இருக்கிற ஜனங்கள் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லுது. 5வதாக, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இன்றைக்கி நம்ம சரீரம் ஒரு தேசம்தான். இந்த சரீரத்துக்குள்ளே பாலும் தேனும் ஓடணும். தேனோடு கூட மீன், அப்பம், வெட்டுக்கிளி, பால், வெண்ணெய் இவைகளை வைத்து அவங்க சாப்பிட்டாங்க. நீங்கள் தேனை எதை வைத்து சாப்பிட்றீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.